சக்கரையை கட்டி வரும் காவடி. அனைவருக்கும் வணக்கம். நான் ரஜீவன். நல்லூர் உற்சவ காலத்தினுடைய இறுதி நாட்களில் பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக் கடன்களை தீர்ப்பது வழமையான ஒரு விஷயம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு பக்தர் ஒருத்தர் பரவக்காவடி எடுக்க இருக்கிறார். செதில் குத்தி பரவக்காவடி எடுக்க இருக்கிறார். அந்த காணொலியை பதிவு செய்கிற சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அதைத்தான் நீங்கள் இன்றைய தினம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறீங்க. என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைய தினம் இந்த பரவக்காவடியில் என்னென்ன விடயங்கள் நடக்க இருக்கிறதுன்றதை நான் பதிவு செய்ய இருக்கிறேன். ஒரு வைரவர் கோவிலில் வச்சு தான் இந்த விடயம், அதாவது இந்த ஆரம்பம் நடக்கிறது. இந்த காணொலியில் டி.எம். சௌந்தரராஜன் சீர்காழியினுடைய பக்தி பாடல்கள் ஒளிபரப்பானது பெரிய அளவில் ஸ்பீக்கரில். அப்போ முற்றுமுழுதாக அதை நான் தவிர்க்க வேண்டும். அது யூடியூப் தடை செய்கிறது. அதாவது மற்றவருடைய பாடலையோ இசையோ நாங்கள் எடுத்து இந்த இடத்துல விடையலாது என்றபடியால் யூடியூப் தந்த ஒரு மியூசிக்கை இந்த இடத்துல நான் பேக்ரவுண்ட், அதாவது பின்னணி மியூசிக்காக பின்னணி இசையாக இந்த காணொலியில் நான் சேர்த்திருக்கிறேன்.
ஓ காணும் காணும் அப்படியே காட்டுங்க 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 இங்க வாங்க அப்படியே வாங்க அங்க வாங்க இன்னும் வாங்க கூப்பிடுங்க செட் பண்ணுவோம்ல minjam Dewi kan அதான் முதல்ல சொல்லியிருந்தேன். அதாவது டிஎம் சௌந்தரராஜன் சீர்காழியினுடைய பாடல் இந்த இடத்துல சேர்க்கிற இடம் எல்லாம் எங்கெல்லாம் அதிகமாக இருந்ததோ இந்த காணொலியில் அந்த இடங்களில் யூடியூப் தந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை வந்து நான் இந்த இடத்துல சேர்த்திருக்கிறேன் என்றதால் இந்த காணொலியை பார்த்துருக்கிறாக்களுக்கு இடைக்கிடையே ஏதோ ஒரு மியூசிக் கொண்டு ஒரு பின்னணி இசை கொண்டு வந்து போகிற மாதிரி தெரியும். அது தவிர்க்க முடியாத ஒரு விடயமாக போய்விட்டது இந்த காணொலியில்.
காவடி நல்லூர் ஆலய வளாகத்தை அடைந்தவுடன் மாநகர சபைக்கு முன்னால் போடப்பட்டிருந்த வீதி தடைகள் அகற்றப்படுகிறது. அகற்றப்பட்டு காவடி வந்து அதாவது ஆலய வாசல்ல இருக்கிற முதலாவது வீதி தடை வரைக்கும் போவதற்கு அனுமதி வழங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். நல்லூர் உற்சவ காலங்கள் அதாவது நிறைவு நாட்கள், நல்லூர் உற்சவத்தினுடைய நிறைவு நாட்களில் வந்து அடியவர்கள் பல வழிகளில் தங்களுடைய நேர்த்தி கடன்களை வந்து செய்வார்கள். குறிப்பாக அடி அளித்தல், அங்க பிரதிஷ்டை, அதே சமயத்தில் கற்பூரச்சட்டி, காவடி என்று சொல்லி பல வழிகள் அவரவர்களுடைய நேர்த்திகளுக்கு ஏற்ற அந்த கடன்கள் வந்து இங்கே செய்யப்படுகிறது. அந்த வகையிலே இன்றைய தினம் பக்தர் ஒருவர் தன்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு கோவிலிலே பூசைகள் முடித்து கொண்டு செதில் குத்தி பரவ காவடியாக ஆடி வந்து நல்லூர் முருகனுடைய வாசலிலேயே அந்த காவடியை இறக்கி வைக்கும் வரைக்கும் உள்ள விடயங்களை வந்து காணொலிகளாக நான் பதிவு செய்திருக்கிறேன். இந்த இடத்திலே செதில் குத்துவது, கலட்டுவது, அதனை கூட இந்த இடத்தில் நான் பதிவு செய்திருக்கிறேன். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற சில சிறுவர்களுக்கு அது ஒரு கொஞ்சம் சங்கடமாக இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அப்படி இருந்து நான் முற்றுமுழுதாக அதை பதிவு செய்ததற்குரிய காரணம், எங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கு அதாவது காவடி எடுப்பது சம்பந்தமாக என்ன நடக்கிறது என்று சொல்லி அந்த விடயங்கள் அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காகவே இந்த காணொலி வந்து பதிவு செய்யப்படுகிறது. முன்னாடி வந்து வித்தியாசம் முன்னாடி கையை விட்டுறாங்க ஓட்டுங்க சரி நண்பர்களே, இதோட இந்த காணொலி நிறைவு பெறுகிறது. மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு பாய்.